அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரூப் 4க்கு தமிழ் ஓல்டு புக் படிக்கணுமா வேண்டாமா அப்படின்றது தான். ஓகேவா? நான் 2023 கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்லுமே நியூ புக் கேட்டிருக்காங்களா, ஓல்டு புக் கேட்டிருக்காங்களா, கொஸ்டின்ஸ் எல்லாம் நியூ புக்கில் அதிகமாக வந்திருக்கா, ஓல்டு புக்கில் அதிகமாக வந்திருக்கா அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ரெண்டாவது ஆனா அவனா ஈனா, ஃபஸ்ட்டு இலக்கணம் இருக்கும், அடுத்து இலக்கியம் இருக்கும், அடுத்து உரைநடை இருக்கும். அதில் இருந்தும் எப்படியெல்லாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஓல்டு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் மட்டும்தான் படிக்கணும். ஓல்டு புக் மொத்தமாக படிக்க வேண்டாம், சிலபஸ் மட்டும் படிங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நியூ புக்கில் இன்னும் 12th நியூ புக்கெல்லாம் அதிகமாக கொஸ்டின் கேட்கல. 12th நியூ புக்கெலாம் ரொம்ப செலக்டடாக கேட்கவே ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கு 11th நியூ புக்கில் இருந்தாவது கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ 2023 நடந்த கொஸ்டின்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். 2023 நடந்த எல்லா எக்ஸாம்லையுமே எலிஜிபிலிட்டி தமிழாக தான் இருந்தது. எலிஜிபிலிட்டி எக்ஸாம் பார்த்திங்கன்னா தமிழ் தான். அதில் அந்த தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டியை சொல்கிறேன். ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே எலிஜிபிலிட்டி தமிழ் தான். அதில் நியூ புக்கில் இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2வாக இருக்கட்டும், லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ஆக இருக்கட்டும், ஓல்டு புக்கில் இருந்து தான் கேட்டாங்க. அடுத்து நடந்த கான்ஸ்டபிள் எக்ஸாமாக இருந்தாலும் ஓகே, எஸ்ஏ எக்ஸாமாக இருந்தாலும் ஓகே, அதுலேயும் நியூ புக்கு தான் கேட்டாங்க. 2023 நடந்த எல்லா எக்ஸாமே நியூ புக்கு தான். ஓகேவா? நீங்கள் வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. நான் 2023 நடந்த எக்ஸாம்ஸை 50 கொஸ்டின்ஸாக கொடுத்துருப்பேன் ஒரு வீடியோலையுமே. 2023 ஆனால் அது எல்லாமே எலிஜிபிலிட்டி ப்ளஸ் போலீஸ் எக்ஸாம். ஏன்னா குரூப் 2 குரூப் 4 2023 நடக்கலை. அது 2022 நடந்தது. 2022 நடந்தது, 2023 இன்னும் நடக்கலை. பட் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ம் சரி, லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2வும் சரி, பழைய எக்ஸாம் பழைய புக்கில் இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் இருந்தது. இப்போது நீங்கள் பழைய புக்கு இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், பழைய புக்கு படிக்கணுமானா வேண்டாம். ஓகேவா? நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், பழைய புக்கு படிக்கணுமான்ற ஒரு கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா வேண்டாம். ஏன் அப்படின்னா பழைய புக்கு படிக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2022 2023 நடந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் போதும். அதுவும் போக சில டாபிக்ஸ் நான் சொல்கிறேன் பழைய புக்கில், இதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு செலக்டிவாக சில டாபிக்ஸ் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் பாருங்கள். ஓல்டு புக்கை நீங்கள் ஃபுல்லாக எடுத்து படிக்க வேணாம், ஆனால் நியூ புக்கை நல்லா படிங்க. 2023 நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே நியூ புக்கில் இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. போலீஸ் எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆன்சர் கீயே கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நியூ புக் தான். நியூ புக் அந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எல்லாமே நியூ புக் தான். ஓல்டு புக்கிலேருந்து எடுக்கலாம். ஆனால் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 குரூப் 4 ஓல்டு புக் கேட்டிருக்காங்க. அடுத்து வர்றதில் எப்படி கேட்பாங்கன்றது அந்த எக்ஸாம் முடிஞ்சால் தான் தெரியும். ஓல்டு புக் கேட்டிருக்காங்களா, நியூ புக்கு கேட்டிருக்காங்களா அப்படின்றது. சரி, ஓகே. 2022 23 நடந்த எல்லா எக்ஸாம்லேயுமே எலிஜிபிலிட்டி தமிழாக தான் இருக்கும். அதை ஒன் டைம் எடுத்து படிச்சிருங்க. அதே போல் 2022 நடந்த கொஸ்டின்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே போதுமானது. தமிழை பொறுத்தளவு நிறையா கொஸ்டின் திரும்ப வரும், ரிப்பீட் ஆகும். ஓகேவா? நான் இப்போ தான் தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஓல்டு புக்கை படித்து குழப்பிக்க வேண்டாம். நியூ புக்கை மட்டும் தெளிவாக படிங்க. பழைய கொஷின் பேப்பர் பாருங்கள், நியூ புக்கை தெளிவாக படிங்க. நியூ புக்கை 11th நியூ புக்கை நல்லா படிங்க. 11th நியூ புக்கை அது சிலபஸில் கவர் ஆகிற நிறையா டாபிக்ஸ் நியூ புக்கில் 11th நியூ புக்கில் இருக்குது. 11th நியூ புக் நல்லா படிங்க. ஓகே. அடுத்தது இந்த இலக்கணம் பற்றி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. ஆனா பகுதி ஆனா இந்த பகுதி ஆக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் ஒரு 40லேருந்து 45 கொஸ்டின் எடுக்கிறாங்க. அதில் அதான் அதிகமாக 40 to 40 கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னா இதில் தான் அதிகமாக கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக நியூ புக் மட்டும் படித்தா போதும். வகையாக இருக்கட்டும் எல்லாமே நியூ புக் மட்டும் படிங்க. இதில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே நியூ புக் மட்டும் படிங்க. நானே 21 டாபிக்ஸுமே நான் வீடியோ கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5 6 அப்படின்னு 21 இதில் இருக்கிற பகுதி 6 இருக்க 21 டாபிக்குமே நான்
நியூ புக் அடிப்படையில் தான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இலக்கணத்தை பொறுத்தளவு நியூ புக் படிங்க, அதுவே போதும். இலக்கணத்தை பொறுத்தளவு நியூ புக் போதுமானது. புதிய பள்ளி பாட புத்தகமே போதுமானது. வினைமுற்று வினையச்சம் அப்படியே சிலபஸில் இருக்குது. வினைமுற்று வினையச்சம் வினையால் ஆணையம் பெயர் பார்த்திங்கன்னா 8th தமிழ் புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நியூ புக்கில் தான். நியூ புக் தான் இலக்கணத்தை பொறுத்தளவு நியூ புக் தான். நீங்கள் ஓல்டு புக்கெல்லாம் இலக்கணத்துக்கு போக வேணாம். ஓகேவா? இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நியூ புக் மட்டும் இலக்கணத்துக்கு படிங்க, அதுவே போதுமானது. 21 டாப்பிக்குமே நமக்கு வீடியோ இருக்குது. நான் வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா நியூ புக் அடிப்படையில் தான் போட்டிருக்கேன். ஓல்டு புக் எதுவுமே நான் சொல்லலை. இலக்கணத்தை பொறுத்தளவு நீங்கள் புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா நியூ புக் படிங்க. புக்கு இல்லைன்னா நம்ம வீடியோ பாருங்கள். பட் நம்ம வீடியோலேயே நியூ புக்கு தான் இருக்குது, ஓல்டு புக்கு இல்லை. இலக்கணத்துக்கு நான் வீடியோ போட்டேன், டாபிக் வைஸ் போட்டேன். பட் என்ன பண்ணேன் அப்படின்னா நியூ புக் அடிப்படையில் தான் போட்டேன். அடுத்தது பகுதி ஆ, இலக்கியம். இந்த இலக்கியத்தில் ஃபஸ்ட்டு டாபிக் திருக்குறள். 25 திருக்குறள். 25 திருக்குறளுமே எங்கே இருக்குது? ஓல்டு புக்கில் தான் இருக்குது. 25 அதிகாரத்தையுமே நான் வீடியோ கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இது எங்கே இருக்குன்னா 25மே சில டாபிக்ஸ் தவிர, அந்த உளவு கூடா நட்பு அதை தவிர இதில் இருக்கிற 19 டாபிக் பழைய 6th புக்கில் இருந்து 12th புக் வரையும் கவர் ஆகிருக்கு. பழைய 6th புக்கில் இருந்து பழைய 12th புக் வரையும் அப்படியே இந்த டாபிக் இருக்கும். 1 by 1 இருக்கும். 1 by 1 இருக்கும். அதை தான் படிக்கணும். ப்ளஸ் ரெண்டாவது என்ன அப்படின்னா நியூ புக்கில் இருக்க திருக்குறளும் படிச்சுக்கோங்க. ஒன் டைம் வந்து சிலபஸ் வச்சும் படிச்சிருங்க. ஓகேவா? ஏன்னா அதிகாரம் கூட இப்போ நடந்த லாஸ்ட்டாக எக்ஸாமில் ஒரு திருக்குறள் கொடுத்து இது எந்த அதிகாரத்தின் கீழே வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தது இதில் நான்மணி கடிகைக்கு மட்டும்தான் பழைய புக்கு போனோம். நான்மணி கடிகைக்கு பழைய புக்கு போனோம். இன்னா நாற்பது இனியவை நாற்பது பழைய புக்கு தான் போகணும். இன்னா நாற்பது இனியவை நாற்பது பழைய புக் போகணும். திரிகடுகம் பழைய புக்கு தான். ஓகேவா? கொஞ்சம் ரொம்ப கொஸ்டின்ஸ் இருக்காது. நான்மணி கடிகையில் ஒரு 4 கொஸ்டின், திரிகடுகத்தில் ஒரு 5-6 கொஸ்டின், அவ்வளோதான் இருக்கும். அடுத்தது சிறுபஞ்சம், மற்ற எல்லாமே இங்கே இருக்குது. ஔவையார் பாடல் பார்த்தீங்கன்னா நியூ புக்கே படிங்க. நியூ புக்லேயே நிறையா இருக்குது. பழைய புக்கெல்லாம் ஔவையாரை போய் தேடி படிக்க வேண்டாம், நியூ புக்லேயே நிறையா இருக்குது. அதே மாதிரி கம்பராமாயணத்துக்கு 10th புக்கு வரையே படித்தா போதும், 12th புக்கு தேவையில்லை. 12th புக்லேயும் நியூ புக்கில் கம்பராமாயணம் இருக்குது. அதே மாதிரி நியூ புக்கில் சிலப்பதிகாரமும் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 10th புக்கு வரையே நல்லா படிக்கணும். 10th புக்கு வரையே நல்லா படிக்கணும். ராவணகாவியம் 9th புக்கில் மட்டும்தான் இருக்குது, நியூ புக்கில் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது இந்த புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, இது எல்லாத்துக்குமே நியூ புக் மட்டும்தான் படிக்கணும். இது ஃபுல்லாக நியூ புக்கு தான். ஓல்டு புக் எடுத்து, ஓல்டு புக்லேயும் புறநானூறு நிறையா பாட்டு இருக்கும், எடுத்து அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. இந்த 4வது டாபிக் ஃபுல்லாக நியூ புக் தான் படிக்கணும். ஓகேவா? நியூ புக்கே போதும். இப்போ 2023 ஃபுல்லாக நியூ புக் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை, இதை தான் சொன்னேன். 12th புக்லேயுமே சிலப்பதிகாரம் இருக்குது. 10th புக்கு வரையும் நல்லா படிங்க. அடுத்து இந்த 4000 திவ்ய பிரபந்தம், இது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் படிக்கணுமா அப்படின்னா இல்லை. இதுக்கு நமக்கு என்ன 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படின்னா அந்த 12 ஆழ்வார்கள் பாடினதை தான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு பெயரிட்டிருப்பார் நாதமுனி. அதை தொகுத்திருப்பாங்க, படிச்சிருப்பீங்க, பெரியவா சான் பிள்ளை அப்படின்லாம். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு ஸ்கூல் புக்கில் 7th புக்கில் 2 ஆழ்வார்கள் இருப்பாங்க, பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ப்ளஸ் 4000 திவ்ய பிரபந்தம் பாடினது ஆண்டாள், அடுத்தது குலசேகர ஆழ்வார். இந்த 4 ஆழ்வார்கள் படிங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை 4000 திவ்ய பிரபந்தம் 12 பேர் பாடியிருப்பாங்க. ஆழ்வார்கள் பாடினா தான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த 12 பேரையும் படித்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 12 பேரையும் படித்து உங்களோட நேரத்தை வந்து நீங்கள் வீணடிக்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 4 பேர் தான் நமக்கு புக்கில் இருக்காங்க. எந்த 4 பேர் அப்படின்னா ஒருத்தவங்க பொய்கை ஆழ்வார் புக்கில் இருக்காங்க, 7th புக்கில். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், அடுத்தது குலசேகர ஆழ்வார், அடுத்து ஃபைனலாக ஆண்டாள். இவங்க 4 பேரை நல்லா படித்தாவே போதும். 4 பேரை நல்லா படித்தா போதும். பட் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு 12th பழைய தமிழ் புக்கையும் கொஞ்சம் நல்லா படிச்சிருங்க. அங்கேயும் திருமால் பற்றி பாடல் இருக்கும், குலசேகர ஆழ்வார் பற்றி இருக்கும். அதில் 4000 திவ்ய பிரபந்தம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. குலசேகர ஆழ்வார் பற்றியும்
தெளிவாக இருக்கும். குலசேகர ஆழ்வார் தான் அதில் திருமால் பற்றி பாடியிருப்பார் அந்த 12th புக்கில். அதையும் சேர்த்து படிச்சிருங்க. ஓகேவா? அடுத்தது ஃபுல்லாக நியூ புக்கு தான். நந்தி கலம்பகம் மட்டும் பழைய புக்கு படிச்சிருங்க. நந்தி கலம்பகத்தை மட்டும்தான் பழைய புக்கு படிக்கணும். அது மாதிரி குமரகுருபரர் பற்றி முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் மட்டும் படித்தா போதும். குமரகுருபரர் பற்றியும் படிக்கணும். குமரகுருபரர் நிறைய நூல் எழுதியிருக்காரு. அதில் நம்ம படிக்க வேண்டிய நூல்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் தான். குமரகுருபரர் எழுதின எல்லா நூலோட பாடல் வரியும் நம்ம படிக்க வேண்டாம். முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் அது படிக்கணும். அந்த மாதிரி ராஜராஜ சோழ நூலாக 12th புக்கில் பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குது. நியூ புக்கில் எங்கேயும் இல்லை. ஒட்டக்கூத்தர் பாடியிருப்பார். பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குது 12th புக்கு. மற்ற எல்லாமே நியூ புக்கு. மற்ற எல்லாமே அந்த மாதிரி பாஞ்சாலி சபதம் ஓல்டு புக்கையும் பார்த்துருங்க. பாஞ்சாலி சபதம் ஓல்டு புக் பார்த்துருங்க. மற்ற எல்லாம் நியூ புக்கு. நாட்டுப்புற பாடல் நியூ புக். சித்தர் பாடல் நம்ம வீடியோவே இருக்குது. சித்தர் பாடலுக்கெல்லாம் நம்மளோட வீடியோ இருக்குது. அடுத்தது அப்பர், ஞானசம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த மாணிக்கவாசகரோட பாடல் பார்த்திங்கன்னா 11th நியூ தமிழ் புக்கில் ஒரு பாடல் சிவன் பற்றி. அவங்க சிவன் பற்றி தான் பாடுவாங்க. சிவன் பற்றி பாடுறவங்க தானே நாயன்மார்கள். அதில் 11th புக்கில் இந்த சுடுகாட்டில் அவரோட இருப்பிடம் அப்படின்ற மாதிரி ஒரு பாடலை மாணிக்கவாசகர் பாடியிருக்காரு. ஸோ எல்லாருமே மறந்துடாமல் அந்த லெசனை படிச்சிருங்க. அது கொஞ்சம் முக்கியமான ஒரு லெசனாக இருக்குது. இன்னும் அதுலேருந்து கொஷின் கேட்கலவங்க எதிர்பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். மற்றது எல்லாமே நியூ புக் தான். அதே மாதிரி எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை நியூ புக்கே போதும். அடுத்தது பகுதி ஈ பார்க்கலாம். பகுதி ஈயில் எல்லாமே நியூ புக்கு தான். மருதகாசி மட்டும் ஓல்டு புக்கு. அதுவும் மருதகாசியில் ஓல்டு புக்லேயுமே ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. திரைக்கவி திலகம் எங்கே பிறந்தார், அவ்வளோதான். அவரோட 2 வரிகள் இருக்கும். நியூ புக்கில் ஒரு பாட்டு இருக்குது. அதையும் பார்த்துருங்க. அந்த பொதிகை ஏற்றி வண்டியிலே அதை பார்த்தா போதுமானது. மற்ற எல்லாமே நியூ புக்கு தான். ஞானக்கூத்தன் இவங்க எல்லாருக்குமே நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஞானக்கூத்தனுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். கல்யாண்ஜி நியூ புக்கு தான். வண்ணதாசன் ஓகேவா. கல்யாண சுந்தரம் இயற்பெயர் நியூ புக் தான் அதுக்கு. அதே மாதிரி இந்த கடிதம் பார்த்திங்கன்னா நேருக்கு 6th பழைய புக்கு படிக்கணும். மகாத்மா காந்திக்கு 7thலையும் 10thலையும் படிக்கணும். ஓல்டு புக்கு தான் ஓகேவா. நேருக்கு பழைய 6th புக் படிக்கணும். மகாத்மா காந்திக்கு கவர் பண்ணுறதுக்கு 7th புக்கையும் 10th பழைய புக்கையும் படிக்கணும். அண்ணாவுக்கு நியூ புக் படிச்சிருங்க. அண்ணா நியூ புக்கோட பழைய 9th புக்கில் அண்ணா பற்றி டீட்டெயிலாக இருக்குது. அந்த மாதிரி மூவா பழைய 9th புக்கு. இந்த இலக்கியம் ஃபுல்லாகவே கடிதம் கேட்டிருக்காங்களா, கடிதம் ஃபுல்லாக பழைய புக்கு தான். பழைய புக்கில் அப்படியே இருக்கும், கடிதம்னே இருக்கும் பழைய புக்கில். இப்போ நான் சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க. நேரு 6th புக்கு, பழைய 6th புக்கு. மகாத்மா காந்தி பழைய 7th புக்கு, பழைய 10th புக்கு. அடுத்தது மூவா பழைய 9th புக்கு, அண்ணா பழைய 9th புக்கு. அவ்வளோதான். இந்த 4வதாக இருக்கிற தமிழில் கடித இலக்கியம் ஃபுல்லாகவே பழைய புக்கு தான். மற்றதெல்லாம் நியூ புக் பார்த்துருங்க. அந்த மாதிரி தமிழில் சிறுகதை நியூ புக்கே பார்த்துருங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா 11th 12thல் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். புக்கு வச்சுருந்தீங்கன்னா 11th 12thல் பழைய 11th 12thல் சிறுகதையோட ஆசிரியர் மட்டும் படிச்சுக்கோங்க. சிறுகதையோட ஆசிரியர்னு கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆசிரியர் மட்டும். அந்த மாதிரி கலைகள் 11th நியூ தமிழ் படிங்க. நியூ தான், அதெல்லாம் நியூ தான். திராவிட மொழிகள் நியூ படிச்சிருங்க. இதெல்லாமே நியூ புக்கு தான் ஓகேவா. அடுத்தது ஜியு போப் வீரமாமுனிவர் நியூ புக் பாருங்கள். 11th புக்கிலலாம் ஜியு போப் பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க, பார்த்துருங்க. அடுத்தது காமராஜர் பற்றி இந்த அம்பேத்கர்லாம் நியூ புக்கில் வந்துட்டாங்க. நியூ புக்கில் இருந்து நிறைய கொஸ்டினும் கேட்டாங்க. 8th புக்கில் அம்பேத்கர் இருக்கார். நியூ புக்கில் நிறைய கொஸ்டின் இந்த லெசன்லேருந்து எடுத்துட்டாங்க. அம்பேத்கரோட 8th புக் லெசன்லேருந்து 2023 நிறைய கொஸ்டின் எடுத்துட்டாங்க. அந்த நியூ புக் மட்டும் படிங்க போதும். இந்த காமராஜர் இவங்க பற்றி பார்த்தீங்கன்னா 9th பழைய புக்கில் A to Z இருக்கும். ரொம்ப தெளிவாக இருக்கும். நியூ புக்கில் அந்தளவுக்கு தெளிவாக இல்லை. நியூ புக்கில் இருக்காங்க, காமராஜரை பற்றி ஒரு லெசன் இருக்குது. பட் பழைய 9th புக்கு காமராஜர் படிச்சிருங்க. அதே மாதிரி இந்த ஊரும் பேரும் இப்போ நியூ 12th புக்கில் ஊரும் பேரும் வந்துருச்சு. சென்னை பற்றி இருக்குது. அதை படிங்க.
அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பழைய புக்கில் ஊரும் பேரும் இருக்குது, 6th புக்கில் இருக்குது. அதுவும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், மதுரை பற்றி இருக்கும். இப்போ நியூ புக்கில் சென்னை பற்றி தான் இருக்குது. அது மாதிரி 7th நியூ புக்கில் திருநெல்வேலி பற்றி இருக்குது. ஓகே, அடுத்தது ஓல்டு புக்குக்கு மட்டும் சொல்லிடுறேன். மகளிர் தில்லையடி வள்ளியம்மை பழைய 9th புக்கு மட்டும்தான், வேறு எங்கேயும் இல்லை. ராணி மங்கம்மாள் பழைய 9th புக்கு மட்டும்தான், வேறு எங்கேயும் இல்லை. ஓகேவா? முத்துலக்ஷ்மி ரெட்டி நியூ புக்கில் இருக்காங்க, மூவலூர் ராமாமிர்தம் நியூ புக்கில் இருக்காங்க, வேலு நாச்சியார் நியூ புக்கில் இருக்காங்க. பட் தில்லையடி வள்ளியம்மையும் ராணி மங்கம்மாளும் பழைய 9th புக்கில் மட்டும்தான் இருக்காங்க, படிச்சிருங்க. அன்னி பெசன்ட் நியூ புக்கில் இருக்காங்க, ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தொல்லியல் ஆய்வுகள். இதுக்கு பழைய 10th தமிழ் புக்கு படிச்சிருங்க. ஒரு 2 லெசன் இருக்கும், அடுத்தடுத்து இருக்கும், முக்கியமான லெசன் தான் ரெண்டுமே, அதை பார்த்துருங்க. கடற்பயணம் எல்லாமே நல்லாயிருக்கும், பழைய 10th புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த நோய் தீர்க்கும் மூலிகை, மூலிகையில் பழைய 9th புக்கில் மட்டும்தான் இருக்குது, 2 லெசன் இருக்குது. 2 லெசனுமே இப்போ வரைய திரும்ப 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 கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மூலிகைன்ற டாபிக் கீழே 9th பழைய புக்கு. அடுத்தது என்னது? அவ்வளோதான். ராமலிங்க அடிகள் வள்ளலாருக்கு வந்து 10th லாஸ்ட் லெசன் வள்ளலார் பற்றி இருக்கும். பட் அதில் அவரை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ 12th நியூ புக்லேயும் வள்ளலார் பற்றி கொடுத்துட்டாங்க, அது படித்தா போதும். 12th நியூ புக்கில் வள்ளலார் பற்றி இருக்குது, பழைய 10th புக்கில் வள்ளலார் பற்றி இருக்குது. நம்ம வந்து 10th பழைய புக் வள்ளலாரையும் 12th நியூ புக் வள்ளலாரையும் படிக்கணும். அடுத்து திருவிக்கா 9th பழைய புக்கு, 9th பழைய புக்கு. அவ்வளோதான். அடுத்து ஒரு டவுட் எல்லாருக்குமே வரும், நூலகம் பற்றிய செய்தி. நூலகம் பற்றிய செய்தி 6th நியூ புக்கு, 10th ஓல்டு புக்கு, 10th ஓல்டு புக்கு. ஓகேவா? 12th நியூ புக்கு, 12th நியூ புக். இது எல்லாமே படிக்கணும். நூலகம் பற்றிய செய்திக்கு இது எல்லாமே படிச்சிருங்க. ஓகேவா? நூலகம் பற்றிய செய்திக்கு 6th நியூ புக், 10th ஓல்டு புக், 12th நியூ புக், 12th நியூ புக். ஓகே, கடித இலக்கியம்னு ஒரு டாபிக் பார்த்தோம். தமிழில் கடித இலக்கியம். இதில் வந்து ஆனந்தரங்கன் இல்லை, பட் கடித இலக்கியம் நாட்குறிப்பின் தந்தை அப்படின்னா அவர் தான், இந்திய நாட்குறிப்பின் தந்தை. ஜஸ்ட் அவரை பற்றி பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு 12 தொகுதியாக ரிலீஸ் ஆகிருக்கும் அவர் எழுதுனது எல்லாமே. அந்த மாதிரி அவரோட ரொம்ப முக்கியமான ஒரு 4-5 கொஷின் பார்த்து வச்சுக்கோங்க போதும். நியூ 11th புக்கில் ஆனந்தரங்கன் பற்றி இருக்குது. பட் ஆனந்தரங்கனை சிலபஸ்லேருந்து எடுத்திருக்காங்க அவரோட பேரை. அதனால் ஜஸ்ட் அவரோட அந்த என்ன சொன்னார், அவரோட பேரில் நூல்கள் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு பற்றி சிலர் சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். ஒரு 10 கொஷின் கூட வராது, ஒரு 7-8 கொஷின் தான் வரும். 11th நியூ தமிழ் புக்கில் ஆனந்தரங்கனை எடுத்துட்டாங்க, இது சிலபஸ்லேருந்து எடுத்துட்டாங்க. இருந்தாலும் கடித இலக்கியம்னு இருக்கிறதுனால நாட்குறிப்புன்னு இருக்குது. நாட்குறிப்பின் தந்தைன்னு கேட்கலாம், இந்திய நாட்குறிப்பின் தந்தைன்னு கேட்கலாம். நாட்குறிப்புன்னு இருக்குது. நாட்குறிப்புன்ற இப்போ இருக்கிற இடத்துல முன்ன ஆனந்தரங்கன் இருந்தார், அவரோட பேரை எடுத்துகிட்டு நாட்குறிப்பு வச்சுருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 11th நியூ தமிழ் புக்கில் ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. அதில் அந்த ஃப்ரெஞ்சு குண்டு முழக்கம் அப்படி 21 குண்டு முழக்கம் அதுன்னு பெரிய ஸ்டோரியே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. அவரோட பேரில் ஒரு 4 நூல் இருக்கும், ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை பாருங்கள் யார் எழுதியிருக்கா அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஆனந்தரங்கனோட நாட்குறிப்பு பற்றி சிலர் சிறப்பாக சொல்லியிருப்பாங்க, ஒரு 2 பேர் சொல்லியிருப்பாங்க, 2 பேர் தான். அதுக்கப்புறம் இவரோட அந்த நாட்குறிப்பு வந்து எத்தனை தொகுதியாக வந்து வெளியிடப்பட்டது, அவ்வளோதான். அவர் இல்லை, இன்டெரக்டாக இருக்குது, நாட்குறிப்புன்னு இருக்குது, பட் அவர் இல்லை, ஆனந்தரங்கன் இல்லை. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பழைய புக்கில் ஆனந்தரங்கன் பற்றி இருக்கும், அது தேவையில்லை. பழைய புக்கில் ஆனந்தரங்கன் இருக்கார் 9th புக்கில், ஆனால் அது தேவையில்லை. நியூ புக்கில் 11th புக்கில் ஆனந்தரங்கன் இருக்கார். நாட்குறிப்புனா அவரை தவிர வேறு அவரை மிஞ்ச ஆள் இல்லை. நாட்குறிப்புனாவே ஆனந்தரங்கன் தான், படித்து தான் ஆகணும். ஓகேவா? அவர் பேர் இல்லைனாலும் அவரை பற்றி ஒரு முக்கியமான 11th புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கொஸ்டின் இருக்கும். நம்ம வீடியோலேயே சொல்லியிருப்போம்,
அதை மட்டும் பாருங்கன்னே நான் சொல்லியிருப்பேன். 11th ஆனந்தரங்கன் லெசனில் சொல்லியிருப்பேன். புக்கு இருந்துச்சுன்னா புக்கு பாருங்கள். தமிழுக்கு வந்து நீங்கள் வீடியோ தான் பார்க்கணும்னு நான் எப்போவுமே சொல்ல போகிறதில்ல. இப்போ ஜிஎஸ் கூட வீடியோ பார்த்து எழுதுங்கன்னு நான் நோட்ஸ் எடுங்கன்னு சொல்லுவேன். தமிழை பொறுத்தளவு புக்கு இருந்துச்சுன்னா புக்கு பாருங்கள். முக்கியமான கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது, முக்கியமான கொஸ்டின்ஸ் தெரியலை அப்படின்னா மட்டும் வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து நான் இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் நான் இதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னா பழைய கொஸ்டின் பேப்பர் பார்த்து தான் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் இந்த வருஷம் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதுவும் போக ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பழைய கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். பழைய கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டே இருங்க. டெய்லியும் ஒரு பழைய கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஒரு 100 கொஸ்டின் இருக்குன்னா 30 கொஸ்டினாக பாருங்கள், இல்லைனா 40 கொஸ்டினாக பாருங்கள், இல்லைனா 50 கொஸ்டினாக பாருங்கள். பழைய கொஸ்டின் பேப்பர் ரொம்ப 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 முக்கியம். பழைய கொஸ்டின் பேப்பர் ரொம்ப முக்கியம். 2 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு இதெல்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 75% பழைய கொஸ்டின் பேப்பரவே எடுத்து வச்சுருவாங்க. இப்போ லாஸ்ட்டாக எழுதுனா குரூப் 2வாக இருக்கட்டும், குரூப் 4ஆக இருக்கட்டும், பழைய கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்தாங்க. நிறையா எடுத்தாங்க. குரூப் 2லனா நிறையா பழைய கொஸ்டின் இருந்துச்சு. அதே மாதிரி தமிழில் 97, 98ன்றது ஈஸியான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொல்லலாம் அது கஷ்டமான ஒரு விஷயம்னு. அப்படி இல்லை. தமிழை பொறுத்தளவு டெய்லி பழைய கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறீங்க, ப்ளஸ் நியூ புக் படிக்க போகிறீங்க. நியூ புக்கில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. இந்த ஓல்டு புக்குன்னு நினச்சி நியூ புக்கை விட்டுறக்கூடாது. ஏன்னா 2023 எலிஜிபிளாக இருக்கட்டும், போலீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்லேயுமே நியூ புக்கில் இருந்தால் கொஸ்டின் வந்திருக்கு. நியூ புக்கில் இருந்து தான் கொஸ்டின் வந்திருக்கு. அப்துல் ரஹ்மான் பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்கார். பட் ஓல்டு புக்கில் இருந்து அந்த அப்துல் ரஹ்மான் பற்றி இப்போ 2023 ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நம்ம வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பழைய கொஸ்டின் பேப்பர் நான் அனலைஸ் பண்ணி போட்டிருப்பேன். 4 ஆப்ஷனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்த்திங்கன்னா தெரியும். தமிழுக்கு வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? தமிழுக்கு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்கள் புக்கு வச்சுருந்தீங்கன்னா வேண்டாம். புக்கு இல்லை, எது முக்கியம்னு தெரியலை, என்ன படிக்கணும்னு தெரியலை அப்படின்னா நம்மளோட வீடியோ பாருங்கள். வேறு என்ன டவுட்னாலும் கேளுங்க. தமிழை பொறுத்தளவு என்ன டவுட்னாலும் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.